இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவனுமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்ப்பது போல அவர்தாமே அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தயவு பாராட்டுகின்றவராய், இரக்கம் செய்கின்றவராய், நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே அவருடைய நாமம் தானே மகிமைப்படக்கூடியதாய் காணப்படட்டும் என்று சிந்தி காலை வேளையிலும் கூட அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி துதித்து அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது 62வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 62 verse 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு தாவீதின் சங்கீதமாயிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவரை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும், எந்த நேரங்களிலும் நம்பக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். இன்றைக்கு அநேக மனிதர்களை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிவிட்டு, நம்பிக்கைகளை கொடுத்து விட்டு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராய், அவரை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது அறிந்திருந்தபடியினாலே தாவீது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார். ஜனங்களை பார்த்து, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ள அநேக காரியங்கள் காணப்படலாம். யாரிடத்துல போய் இதை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, ஆனால் அதை ஒருவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் ஒருவரிடத்துல ஊற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவர் மாத்திரமே. நம்முடைய இருதயத்தின் எல்லா விதமான கவலைகளையும், துக்கங்களையும், பாரங்களையும் அவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றிவிட முடியும். அவர் நமக்கு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்க போதுமானவராயிருக்கின்றார். அது மாத்திரமல்லாதபடி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். அவர் நானும் நீங்களும் தஞ்சம் புகுந்து கொள்ளும்படியாய், அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாய் அவரே நம்முடைய அடைக்கலமாயிருக்கின்றார். இந்த கால வேளையிலும் கூட தேவனை நாம் எந்த காலத்திலும் நம்பலாம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் எல்லா காரியத்தையும் ஊற்றிவிடலாம். அது மாத்திரமல்லாதபடி அவர் தாமே நம்முடைய அடைக்கலமான தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவன் தாமே இந்த நாள் முழுவதுமாய் உங்களையும் என்னையும் நடத்தி நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.